இப்போ செந்தமிழன் அப்படின்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்களேன். எந்த அர்த்தத்தை நீங்க செந்தமிழன் போடுறீங்க? இப்போ அப்படின்னு சொல்லும் போது செங்கொடி அப்படின்னாலே சிகப்பை குறிக்கும், செங்கோட்டை அப்படின்னாலும் சிகப்பை குறிக்கும், செந்தளிர் அப்படின்னாலும் சிகப்பை குறிக்கும். அந்த அர்த்தத்தை சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒத்து வராது. நீங்க ஒண்ணு சிகப்பு இல்லை, சரி. அப்போ தமிழ் அகராதியில போய் பார்த்தா செந்தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தா செழுமை கூட்டல் தமிழ் அல்லது செம்மை கூட்டல் தமிழ் இப்படி இருக்கு. இப்ப இதுல ஏதாவது வச்சுக்க போறீங்களா? செழுமை கூட்டல் தமிழன் அப்படின்னா செழுந்தமிழன் அப்படின்னு வச்சுக்கிட்டா ரொம்ப செழுமையா இருக்கீங்களா? ஓஹோ, இப்ப அது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா? அதனாலதான் அப்படி வச்சிருக்கீங்களா? அதை விடுங்க. அதே போலதான் முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சென்று முதலீட்டாளர்கள் மாநாடு மாதிரி ஒண்ணு சொல்லி நிறைய முதலீடுகளை இங்கே கொண்டு வராரு அப்படின்னு அவங்க பேசும்போது இங்க இருக்கும் தமிழர்களை எல்லாம் ஒன்று சேர பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அது எப்படி தமிழர்னு சொல்லலாம்? ஏன் திராவிடர்கள் சொல்ல வேண்டியதானே? இங்க இருக்கும் திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன கமாண்டிங்? நான் உங்களுக்கு அவர் போய் கமாண்ட் பண்ணுவீங்களா நீங்க? அவர் தமிழர் சொன்னா உங்களுக்கு என்ன இடிக்குது? ஏன் நான் கேக்குறேன், தமிழ் தமிழ் அப்படிங்கிறதுக்கு பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்ப நாங்கெல்லாம் யாரு? யார் வேணாலும் தமிழ் பேசுவோம், தமிழுக்கு தொண்டு புரியற தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரே தமிழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய சேட்டை இல்ல? இதை நம்ம வன்மையா கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த திராவிடங்கிற வார்த்தை உங்களுக்கு எதிரி மாதிரி தோணுது, சரியா? அப்போ நம்ம தேசிய கீதம் இருக்குல்ல, அதுல பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கா வருது, அதுல திராவிட வருது. அந்த வார்த்தையை எடுத்து சொல்லுவீங்களா நீங்க? தேசிய கீதம் வரும்போது எழுந்து நிக்க மாட்டீங்களா? தேசிய கீதம் போடும்போது உங்க நிலைமை என்ன? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க கூடாது, வாய் இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இந்த ஊடக நண்பர்கள்லாம் ஒரு மாசம் அவர்கிட்ட மைக்க நீட்டாம இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு ரொம்ப மகிழ்ச்சியாவும் அமைதியாவும் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சிடும் இதனால ரொம்ப அமைதியா இருக்கலான்னு, அப்படியே பழகிடும். அப்புறம் மைக்கு நீட்டாம இருக்கும்போது நீங்களும் கண்டபடி திட்ட மாட்டீங்க, அதை எல்லாரும் நான் உள்பட எல்லாரும் கழுவி ஊத்த மாட்டாங்க. மற்ற வேலைகளை பார்க்கலாம், நீங்களும் வேற வேலையை உருப்படியா பார்க்கலாம், உருப்படியான விஷயங்களை நம்ம பேசலாம். அதை விட்டு நீட்டிட்டு இவர் வாயை கேட்டு அதை 100 பேர் பேசி எதுக்கு? ஊடக நண்பர்கள் சற்று மைக்கை அவரிடம் நீட்டாமல் இருப்பது நல்லது.